குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஏ இன்ஜினுக்கும் சிஏ இன்ஜினுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். எஸ்ஏ இன்ஜின்னா ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின், சிஏ இன்ஜின்னா கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின். ஸோ எஸ்ஏ இன்ஜின் வந்து என்ன சைக்கிளில் ஒர்க் ஆகுது அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா மட்டும் சைக்கிளுக்கு சொல்லணும். சிஏ இன்ஜின் என்ன சைக்கிள் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் டீசல் சைக்கிள் ஆர் டியூவல் சைக்கிள் கூட சொல்லுவாங்க. டியூவல் சைக்கிள் வந்து ஹை ஸ்பீட் இன்ஜினுக்கு பயன்படுதுன்னு தெரியணும். ஃபியூவல் வந்து என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுவாங்கன்னா கேசோலின் ஃபியூல் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. கேசோலின் ஃபியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஐடி ஒரட்டைல் ஃபியூவலாக இருக்கும். செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் தான் ஸ்பார்க் ப்ளக் தேவைப்படுது. பற்ற வைக்கிறதுக்கு ஸ்பார்க் ப்ளக் ஏன் தேவைப்படுது? செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அதனால தேவை. டீசல் ஆயில் வந்து நான் வாலடைல் ஃபியூவலாக இருக்கும். இது வந்து செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கனால நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக கொடுத்தாலே தானாக பற்றிக்குது. அந்த ஸ்பார்க் ப்ளக் தேவைப்படுது. ஏன் ஸ்பார்க் ப்ளக் தேவைப்படல? செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குதா காரணம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபியூவல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னா சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து கார்பரேட்டர் அப்படின்னு ஒன்று தனியாக தேவைப்படுது. இங்கே ஃபியூல் இன்ஜெக்டட் டைரக்ட்லி இந்த கம்பஷன் சேம்பர் அட் ஹை ப்ரெஷரில் அடிக்கும் அட் எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். அங்கே எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் தான் நம்ம ஃபியூல் சப்ளை பண்ணுறோம். இங்கே ஃபியூல் பம்ப் அண்ட் இன்ஜெக்டர் ஆர் நெசரி. இங்கே கார்பரேட்டர் நெசரி மாதிரி அங்கே ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டர் நெசரி பண்ணிக்கலாம். லோடு கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்க? throttle controls a quantity of fuel admixture to control the load. இங்கே வந்து the quantity of fuel is regulated to control the load. Air quantity is not controlled. இங்கே வந்து ஃபியூலோட குவான்டிட்டி மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏர் வந்து தனியாக சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே throttle வந்து ஃபியூல் admixture கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 6 இருந்து 10 வரை. ஸோ அப்பர் லிமிட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஏன் வந்து அதிகமான கம்ப்ரஷன் ரேஷியோ போகக்கூடாது அப்படின்னா ஆன்டின் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் த ஃபியூல் வந்து போயிடும், நாக்கிங் நடக்கும். அதனால தான் வந்து கம்ப்ரஷன் அதிகப்படுத்தக்கூடாது பெட்ரோல் இன்ஜினுக்கு. இது 16லேருந்து 20. அப்பர் லிமிட் இஸ் ஃபிக்ஸ்ட் டியூ டு த வெயிட் இன்க்ரீஸ் ஆஃப் 20க்கு மேலே ஏன் போகக்கூடாது? அதுக்கும் மேலே ஏன் போகக்கூடாதுன்னா வெயிட் வந்து அதிகமாகும். இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் வந்து டியூ டு த வெயிட் இன்க்ரீஸ் ஆஃப் இன்ஜின். ஸ்பீட் எப்படி இருக்கணும் அப்படின்னா டியூ டு த லைட் வெயிட் ஆல்சோ டியூ டு த ஹோமோஜினியஸ் கம்பஷன் தி ஆப்பரேட் அட் த ஹை ஸ்பீட். ஸோ இங்கே நல்ல ஹை ஸ்பீடில் பண்ணலாம். லைட் வெயிட்டாக இருக்கனால ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஹோமோஜினியஸ் கம்பஷனால ஸ்பீட் அதிகமாக இருக்குன்றாங்க. இங்கே ஹெவி வெயிட், அப்போ ஹெவி வெயிட்டு ஹெட்ரோஜினியஸ் கம்பஷன், இது வந்து ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தெர்மல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இன்ஜினுக்கு லோ தெர்மல் எஃபிஷியன்சி. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த லோ கம்ப்ரஷன் ரேஷியோ. இங்கே ஹை தெர்மல் எஃபிஷியன்சி பிகாஸ் ஆஃப் த ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ. வெயிட் டு பவர் ரேஷியோ எப்படி இருக்கும்னா எஸ்ஐ இன்ஜினுக்கு கம்மியாக தான் இருக்கும், சிஏ இன்ஜினுக்கு அதிகமாக இருக்கும். வெயிட் டு பவர் ரேஷியோ வந்து எஸ்ஐ இன்ஜின் கம்மியாக இருக்கும், சிஏ இன்ஜின் அதிகம். இக்னிஷன் மெத்தட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இக்னிஷன் டேக் பிளேஸ் இங்கே ஸ்பார்க் ப்ளக் வச்சு தான் இக்னிஷன் பண்ணுவாங்க. அங்கே இக்னிஷன் சிஏ இன்ஜினில் இக்னிஷன் டேக் பிளேஸ் அஸ் ரிசல்ட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் டெவலப்ட் அஸ் ரிசல்ட் அட் எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வந்து அந்த கம்ப்ரஷனாலேயே வந்து இக்னிஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் அட் எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் வந்து இங்கே 6 12 வரை சொல்லலாம் கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அங்கே 35 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றாங்க. வைப்ரேஷன் நாய்ஸ் இங்கே கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோமோஜினியஸ் கம்பஷனா, அப்போ இங்கே கம்மியாக இருக்கும். வைப்ரேஷன் நாய்ஸ் வந்து எஸ்ஐ இன்ஜினில் கம்மியாக இருக்கும், ஆனால் சிஏ இன்ஜினில் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே ஹெட்ரோஜினியஸ் கம்பஷன். ஃப்ளைவீல் வந்து லைட்டராக தான் இருக்கும் எஸ்ஐ இன்ஜினில், ஏன்னா லெஸ் வெயிட் ஃப்ளைவீல் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பிகர் ஃப்ளைவீல் சிஏ இன்ஜினில் வந்து. பொல்யூஷன் வந்து இட் எமிட்ஸ் கார்பன் மோனாக்சைடு, ஸோ மோர் பொல்யூஷன். இங்கே சிஏ இன்ஜினில் கார்பன் டை ஆக்சைடு, ஸோ லெஸ் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபியூல் கன்சம்ஷன் பர் பிரேக் பவர் பிஹெச்பி ஃபார் சேம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது 0.25 kg, அங்கே 0.20 kg. இன்னைக்கு எஸ்ஐ இன்ஜின் சிஏ இன்ஜினை பற்றி சில அற்புதமான தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கீப் ஆன் திங்க் பண்ணி பார்த்தா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி கம்பாரிசன் பேராமீட்டர் நமக்கு மைண்டில் இருந்ததுன்னா ஈஸியாக ஞாபகம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.